ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/6/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள், உத்தராயண புண்ணியகாலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது சுபகாரிய பேச்சுகளுக்கு. மற்றபடி ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணணும் அப்படின்னா தாராளமாக விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் செய்யுங்கோ. குளிகை இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. சூளம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி பிரயாணம் போகக்கூடாது. ஆனால் போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஏதோ ஒரு விஷயமாக நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னாக்க இல்லை நான் வர முடியாது, இன்றைக்கி சூளம் கிழக்கு பக்கம், அதனால் நான் கிழக்கு இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பரிகாரமாக தயிர் கொஞ்சோண்டு கர்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. அற்புதமான ஒரு பிரயாண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அடுத்தபடியாக இன்றைக்கி சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு. மிதுன லக்னம் இருப்பு 3 நாழிகை 7 வினாடிகள். கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:18 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 3 நிமிடங்கள் வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி 7 நிமிடங்கள் வரை வியாக்காதம், அதன் பின்பு இரவு 10:32 மணி வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 1:42 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 1:18 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 10 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 10 மணி 3 நிமிடங்கள் வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இந்த மூலம் பூராடம் இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானிற்கு 7 தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி நன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிவிட்டு சனீஸ்வர பகவான் அம்மா அப்படியே ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களோட சங்கடங்கள்லாம் குறையும், சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. இப்போல்லாம் பெருமாள் கோயிலேயே நவகிரகமும் இருக்குது. அதனால் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு அப்படியே நவகிரகத்தையும் சனீஸ்வர பகவானையும் சேவிச்சுட்டு வந்துருங்கோ. சரியா? அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு சுய தொழில் புரிஞ்சாலும் சரி, கூட்டு தொழில்னாலும் சரி, நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பயணம் இருக்கும். அந்த பயணங்களின் மூலம் அவங்களது வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள்னு சொல்லிட்டேன்.
அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இனிப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கும் சகாயஸ்தானத்தில் சகாயாதிபதி, அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அதி அற்புதமாக முடிவடையும். ஒவ்வொரு விஷயம் குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, இன்றைக்கி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் அற்புதமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம், ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் லைட்டாக குடும்பத்தில். ஆனாலும் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைத்து இன்றைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்திலே நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பரவாயில்லை, இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதாவது பேசுகிற வார்த்தைகளில், சரியா? அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இருந்தாலும் மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். அதை கண்டு கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதவும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திர பகவான் உங்கள் ராசிலேயே, உங்கள் ராசிநாதனே. மனசில் சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் ஒருவித தெளிவான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதவம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடம் அற்புதமாக இருக்கார் சந்திர பகவான். அவர் தான் உங்களுக்கு விரையாதிபதியும். இந்த விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செலவு இருக்குங்க. அற்புதமான ஒரு செலவு. திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் சூப்பரான ஒரு நாள், விட்டுறாதீங்க. ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திலே சின்ன குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில். என்ன, ஏன்னா 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். ஆனாலும் குழப்பத்தை சமாளிப்பீங்க, எடுக்கிற காரியங்களை சமாளிப்பீங்க. அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபகரமாகவும் மேன்மகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு அற்புதமான ஒரு தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா எந்த கடையிலையும் இப்போ கிடைக்கிறது, சாதாரண மளிகை கடையில் கூட கிடைக்கிறது. ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபல் இருக்கும், ஆனால் சமாளிப்பீங்க. அற்புதம். ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில். உத்தியோகத்தில் வேணும்ட்டே சில வேலைகள் உங்களுக்கு வந்து சேரும். வேணும்னு சும்மாவாவது கொடுப்பாங்க, ஏதோ 2 ஃபைலை பார்த்து வைங்க அப்படின்னு. ஆனாலும் அற்புதமாக செய்வீங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் உத்வேகமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் சாதனை செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கும் மாணவ மாணவிகள் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொறுப்பான முறையில் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி. அற்புதம். எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடியே முடியும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓயும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு, நல்ல படிப்புகள், நல்லா அப்படியே கூர்ந்து படிக்கிறதுனாலே ஒரு மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கொஞ்சம் கப்சிப் அமைதி. ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம். அப்படிங்கிறனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரீகமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ராஜராஜேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அவர் தான் உங்களுக்கு கலத்திராதிபதி. ஸோ இன்றைக்கி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் இந்த சொல்லுவாங்களே கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைரண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க, இருந்தாலும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். அக்கம்பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். புதிய வேலை தேடும் அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கு வழி வகை வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஆஸ் இட் இஸ். என்ன ஓடின்னு இருக்கோம், நேற்றுக்கு எப்படி போச்சு அதேமாரி போகும். ஒன்றும் பெரிய லாபமும் கிடைக்காது, பெரிய நஷ்டமும் ஆகாது. ஏதோ ஓரளவுக்கு சர்வை பண்ணுற அளவுக்கு ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். இன்றைக்கி விருப்ப ஓய்வு கேட்டு விண்ணப்பித்த உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.